தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கடவுளே இல்லை என்று கூறியவர்கள் இன்று முருகனுக்கு மாநாடு நடத்துவதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருகன் மாநாட்டை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும், ஆனால் இது ஆன்மீக நோக்கமா, ஓட்டு வங்கிக்கான நோக்கமா என்ற கேள்விதான் எழுவதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு வருகை தந்தவர்கள் உணவு அருந்த சென்றபோது பொதுமக்களுக்கும் உணவு கூடத்தில் இருந்த ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநாட்டில் 1,00,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவுக்கு தாமதமான நிலையில் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சரியான நேரத்தில் உணவு வழங்கப்படாததால் உணவு அருந்தும் இடத்தில் நீண்ட நேரம் பொதுமக்கள் காத்திருந்தனர். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை 15,94,321 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை திட்டத்திற்காக கணக்கெடுக்கும் பணிக்காக கடந்த ஆண்டு ஜூலை 6ஆம் தேதியுடன் புதிய குடும்ப அட்டைகள் அச்சிடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்தில் 45,509 குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெறப்பட்ட 2,00,000 விண்ணப்பங்களில் கள விசாரணைக்கு பின்னர் 92,650 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு அச்சிடப்பட்டு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என அமைச்சர் உதயநிதி உறுதியளித்திருக்கிறார். சென்னையில் வருகிற ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய நாட்களில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறவுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை 8,000 பேர் வரை நேரில் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வருகிற 31ஆம் தேதி காலை கார் பந்தயத்தை பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம் எனவும், இரவு 10:30 மணி வரை போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். கோவை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவ மாணவர்கள் ஓய்வெடுப்பதற்கான அறைகள் இல்லை என தன்னிடம் கூறியதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் பயிற்சி மருத்துவ மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அங்கு ஓய்வறை இல்லை என்றும் ஓய்வெடுப்பதற்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் இருப்பதாக கூறியதாக தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அவர்கள் கூறியதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவர்களுக்கான பாதுகாப்பையும் தேவையான வசதிகளையும் தமிழக அரசு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கூறினார். மேலும் அவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார். ஹாங்காங் நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் சுற்றுலா சென்றுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை நடத்துகின்ற கலை விழாக்களில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்படுகின்றனர். அந்த வகையில் ஹாங்காங் நாட்டில் உள்ள டிஸ்னி லேண்ட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் 20 அரசு பள்ளி மாணவர்கள், நல்லாசிரியர் விருது பெற்ற ஒருவர் மற்றும் கல்வி அலுவலர் ஆகியோர் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன் பொறியியல் படிப்பில் அரியர் வைத்த மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத அண்ணா பல்கலைக்கழகம் வாய்ப்பு வழங்கியுள்ளது. வருகிற நவம்பர், டிசம்பர் மாதம் மற்றும் அடுத்த ஆண்டு ஏப்ரல், மே மாதம் இந்த சிறப்பு தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்த உள்ளது. சென்னை, விழுப்புரம், ஆரணி உள்ளிட்ட பல சிறப்பு மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளதாகவும், இதற்காக 5,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும்
அண்ணா பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. மேலும் அரியர் வைத்துள்ள ஒவ்வொரு பாடத்திற்கும் 225 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் எனவும், அதற்காக டிடி எடுக்கப்பட்டு வருகிற செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னதாக அரியர் தேர்வு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் என குறிப்பிட்டு தபால் மூலமாக அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலருக்கு உரிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அடுத்த திருவிடந்தை கடற்கரையில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து தயாரித்த இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் ரூபி 1 மொபைல் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்த ராக்கெட் 3 கியூ செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று புவி சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தி 7 நிமிடங்களில் பாதுகாப்பாக பூமியில் தரையிறங்கியது. ஒவ்வொரு செயற்கைக்கோளும் ஓசோன் அளவுக்கு நச்சு உள்ளடக்கம் மற்றும் இயற்கை மற்றும் செயற்கை மூலக்கூறு பிணைப்பு போன்ற வளிமண்டல நிலைகளின் பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளன.